السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما أنا لكم مثل الوالد أعلمكم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுமாறு அவரது இறுதி தூதர் ஃபாத்திமா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாமியங்கள், தபஅ தாமியங்கள், அக்தாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது கோடை காலம் துவங்கி அந்த கோடையிலும் அதிக முக்கியமான ஒரு காலத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். பொதுவாகவே கோடை காலம் என்பது நம்மில் பலர்களுக்கும் பல்வேறு விதமான நிலை வரைகளை அல்லது இன்ப சுற்றுலாக்களை, இது போன்ற பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்களை நம் மனதில் கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு காலமாக இருந்தாலும், இந்த கோடையின் மூலமாக இந்த கோடையை நாம் பயன்படுத்தி நாம் நமது உணவுகளை தீர்த்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் கூட இந்த கோடை என்பது நமக்கு அமையப்பட்டு இருக்கின்றது. காரணம், பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில், நேரமின்மைகளுக்கு மத்தியில் தனது வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய இடைவெளி உறவுகளை சந்தித்து வருவதற்கும், புரிந்திருக்கக்கூடிய சந்திப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இங்கு இருக்கக்கூடிய உறவுகளை அனுசரிப்பதற்குண்டான கிடைக்கப்பெற்ற நல்ல வாய்ப்பாகவும் இந்த கோடையுடைய காலத்தை போதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக தற்காலத்தை பொறுத்தவரை மிக அதிகம் சீர் செய்யப்பட வேண்டிய அல்லது அதிகம் சீர் குறைந்து போல் இருக்கக்கூடிய உணவுடைய ஒரு பகுதி குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளுடைய உணவு உண்டு. ஒன்று அதிகம் சீர்குலைந்து போல் இருக்கின்றது. அதிகம் சீர்குலைந்து போன அந்த உணவிலிருந்து சீர்குலைந்து போன அந்த உறவை நாம் சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு, அதில் குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளை உறவை சீர் செய்வதற்குண்டான சரி செய்வதற்குண்டான நல்ல ஒரு வாய்ப்பு என்பது இந்த கோடை காலத்துடைய இருமொழி மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே காலத்துடைய சூழ்நிலைகள் யதார்த்தங்கள் அப்படித்தான் அமையப்பட்டுள்ளது. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எழும்பக்கூடிய குழந்தைகள் மிக விரைவாக அவசர கதையில் தனது காலை கடன்களை
அப்பொழுதும் கூட அவர்களால் நிம்மதியாக சுவாசப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை. உடனே ரசனத்தானோ மாலை சிற்றுண்டி ஏதேனும் உட்கொள்ள வேண்டும். அப்படியே டியூஷன் கிளம்பிடும். இரவு 8 மணிக்கோ 7 மணிக்கோ வரணும். இரவு உணவை முடிக்க வேண்டும். பள்ளிக்கூட பாடங்களை நிறைவு செய்ய வேண்டும். படுத்தணும். தானத்தினுடைய யதார்த்தமும் நிகழ்த்தனமும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த தொடர்பில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம் என்பதுதான் காலம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய யதார்த்த உண்மை. கடந்த மாதம் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கூடத்தில் விடுமுறை விடப்பட்டது. சென்னையுடைய ஒரு பள்ளிக்கூடம் விடுமுறை முடிந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சால்ல ஒரு 10 வினாக்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அது மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நடந்து வந்த கல்வி ஆண்டுகள் முழுக்க முழுக்க பெற்றோர்களாக உங்களை விட உங்களது குழந்தைகள் ஆசிரியர்களாக உங்களோடு தான் அதிக நேரங்களை செலவிட்டார்கள், அதிக நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள். எனவே இந்த விடுமுறை காலங்களிலாவது நீங்கள் உங்களது குழந்தைகளை எவ்வளவு தூரங்கள் புரிந்து வைத்திருக்கின்றீர்கள், அந்த குழந்தைகளோடு உங்களுக்குண்டான நெருக்கம் என்பது எவ்வளவு தூரங்கள் ஏற்பட்டுள்ளது என்று நாங்கள் பெரிய ஆசைப்படுகின்றோம், கேள்விப்படுகின்றோம். எனவே பள்ளிக்கூடம் விடுமுறை முடிந்து மீண்டும் திரும்ப வருகின்றவர்கள் இந்த பேப்பரை ஒரு பிள்ளையிட கொடுத்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு எது? உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த ஆடை எது? உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்த நிறம் எது? உங்கள் பிள்ளைகள் யாரோடு அதிக நேரத்தை செலவிட விரும்புகின்றார்கள்? இது போன்ற ஒரு 10 வினாக்களை எழுதி இந்த 2 மாதங்களுக்கு வந்தால் பெற்றோர் பிள்ளைகள் எவ்வளவு தூரங்கள் தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு போட்டியை போன்று அவர்கள் அந்த வினாக்களை கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று, உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. காரணம் காலத்தினுடைய விரைவான ஒரு சூழல். நாம் பெற்றோரை அந்நியப்படுத்தினோம், உறவுகளை அந்நியப்படுத்தினோம், நண்பர்களை அந்நியப்படுத்தினோம், யார் யாரையெல்லாம் அந்நியப்படுத்திய சமூகம் காலத்தினுடைய விரைவான சூழலில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் இணைப்படக்கூடிய உறவுகள் கூட அவர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய உறுப்பினர்கள் கூட இல்லாத அளவிற்கு காலத்தினுடைய ஓட்டங்கள் நம்மை கரத்தாட்டி செய்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். உண்மையிலேயே இருக்கிறான் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியிருந்தான தொடர்புகள் எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக அது சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும். பெற்றோர் மீது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் மீது பெற்றோருக்கும் உண்டான தொடர்புகள் எவ்வளவு அழுத்தமான ஒரு தொடர்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதை வல்லவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமலையில் இன்னும் சொல்ல போனால் பெருமாளுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் நிறைய நிகழ்வுகள் அல்லாஹ் நமக்கு காட்டித் தருவார். பொதுவாக நமக்கு மார்க்கத்தை சொல்ல வந்தவர்கள், நமக்கு பெரியாற்றை விளக்க வந்தவர்கள் சென்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். காரணம் அதுவரை ஐயாமுல் ஜாஹிலிய்யா, எது நாகரீகம், இது மனித பண்புகள், இது மனிதனுக்கு ஆகாத பண்புகள் என்கின்ற எந்த ஒரு விளக்கமும் தெரியாத ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆனையும் ஷரியத்தையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை குறித்து ஹதீஸ்களில்
எத்தனையோ முறைகளில் எத்தனையோ வழிகளில் அறிமுகம் பெறக்கூடிய நிமிடம் பெருமானார் செல்லவாக வரை வசந்த வந்தவர்கள் நபையுடைய வழி நிமிட பெருமானார் செல்லவாக வரை செல்ல வந்தவர்கள் தனக்கும் சகாபாக்களுக்கு மத்தியில் அல்லது தனக்கும் இந்த உண்மத்திற்கு மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்பும் எவ்வளவு தூரங்கள் அவசியமானது அழுத்தமானது என்பதை குறித்து நிகழ பெருமானார் செல்லவாக வரை செல்லவர்கள் ஒற்றை வார்த்தை இப்படி சொல்லி தருவார்கள். அந்த அறிவிக்கிறாங்க, இன்னமா அனலக்கும் உங்களுக்கும், இன்னமா அனலக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு யார் தெரியுமா, எனக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்புகள் பந்தங்கள் எழுத்தங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அண்ணன் பெருமானார் வார்த்தை சொல்றாங்க. உங்களுக்கும் எனக்கு மத்தியில் அண்ணன் பெருமானாருக்கு சூழலுக்கு மத்தியில் இருக்கலாம், அல்லது அண்ணன் பெருமானாருக்கு இந்த உண்மத்திற்கு மத்தியில் இருக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கும் எனக்கு மத்தியில் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பெற்றவருக்கு ஒரு குழந்தைக்கு மீது தொடர்போ அது ஓட தொடர்புதான் உங்களுக்கு எனக்கு மத்தியில் உண்டான ஒரு பெற்றோர் தான், ஒரு பெற்றவன் தான் தனது குழந்தைகளுக்கு ஆரம்பமாக நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை சொல்லித்தர முடியும். கண்ணிடம் பெருமானார் சொன்னார்கள், அது போன்றுதான் நபியாக எனக்கும் உம்மத்தாக உங்களுக்கும், நபியாக எனக்கும் தோழராக உங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பதாக பெருமானார் செல்லவாக வரைவர்கள் சொல்லிட்டார்கள். ஹரி இந்த ஒற்றை அறிவு போன்று யோசித்து பார்க்கிறார். நபி இல்லாமல், நபியுடைய செயல் வடிவங்கள் இல்லாமல், நபியை நாம் பின்பற்றுதல் இல்லாமல் ஒரு இஸ்லாமியை தனது வாழ்க்கையை முழுமை செய்து முடியுமா? ஒரு இஸ்லாமியை தனது மருமையுடைய வாழ்க்கையை வெற்றி பெற முடியுமா என்பது உண்மையில் எப்படி நபியுடைய செயல்பாடுகளை விட்டுவிட்டு, நபியுடைய வழிபாடுகளை விட்டுவிட்டு நம்மால் சூழத்தை பெற முடியாது. அது போன்றுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மட்டும் இருக்க வேண்டிய தொடர்புகள், இருக்க வேண்டிய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கப்பட வேண்டும். ஒரு பெற்றோர் இல்லாமல் பிள்ளை கண்டிப்பாக நல்லவனாக வளர முடியாது. ஒரு பெற்றோர் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பிள்ளை நல்லவனாக ஒருவேளை வளர்ந்துவிட முடியாது. இரவுதான் நல்வார்களுடைய சரித்திரங்கள் அல்குரான் நிறைய பேசி காட்டும். அந்த சரித்திரங்களில் குறிப்பாக குழந்தையை வேண்டக்கூடிய எல்லா நல்வாழ்வுகளின் பிரார்த்தனைகளும் இருக்கப்பார்கள். சரித்திரம் சொன்னவர்கள் ஒன்றுதான். குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை இன்னும் பிறக்கவில்லை, குழந்தை பிறப்பிற்காக இறைவிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுகின்றது. அந்த கோரிக்கை எப்படி தெரியுமா வைக்கின்றார்கள்? இறைவா, உன் புறத்திடம் எனக்கு நல்ல சந்ததியை தான். ஒருவனை குழந்தை பேச்சை தாழ்ந்ததல்ல, இறைவா உன் புறத்திடம் எனக்கு நல்ல சந்ததியை தான். பெருமாள்கள் கேட்டார்கள். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி உஸ்ல் மவாடி வராயி வகானத்தில் ராசி ஆஃபிரா ஃபஹபலி மின் லதுன்க உர்ரியத்தன் தய்யிபா. இறைவா உங்களிடத்திலும் எனக்கு நல்ல சந்ததியை தான் கேட்டார்கள். ஆக பெரும்பான்மை வெளிமாறுகள் தனது வயது முதிர்ந்த காலத்தில் இறைவா எனக்கு குழந்தை இல்லை, என் மனைவியோ வயது முதிர்ந்தவர் வரையாக இருக்கின்றார், குழந்தையை தான் என்று கேட்கிறவர்களை கேட்ட துராக்கள் எல்லாம் நல்ல சந்ததியை தான். குழந்தையை கருவெடுப்பதில்ல, குழந்தையை உருவெடுப்பதில்ல, அந்த குழந்தை பெயர் சொல்லும் பிள்ளைகளா, மார்க்கப்போக்கும் பிள்ளைகளாக, அகிலப்போக்கும் பிள்ளைகளாக கிடைக்கப்பட வேண்டும். அதுதான் பெரும் பாக்கியம். சரியாக்கு நமக்கு முதன்முதலாக சொல்லிருக்கிறோம். ஒரு பெற்றோர் பிள்ளைகளுடைய தொடர்புகள் சீர் செய்யப்பட வேண்டுமா? முதன்முதலாக பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமாக அக்கறை கொள்ளுங்கள். குறிப்பாக துவா செய்யுங்கள்.
குறிப்பாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் என் பிள்ளையை நல்லவனாக ஆக்கிட்டார். யா அல்லாஹ் என் பிள்ளையை ஷரீஅத்தின் பிரகாரம் வாழக்கூடிய பிள்ளையாக ஆக்கிட்டார். யா அல்லாஹ் என் பிள்ளையை மார்க்க ஞானமுள்ளவனாக ஆக்கிட்டார். ஒரு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலுண்டான உறவுகள் சீர் செய்யப்படுவதற்கு இஸ்லாம் மக்கள் சொல்லித் தரக்கூடிய முதல் விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் அதிக துஆ, அதிக அக்கறை என்பது மார்க்கத்தினுடைய துஆவா. அப்ப நாம தொழிலாளியாக இருந்தாதான், நாம துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம துஆ செய்ய முடியும். ஒரு குழந்தை, ஒரு பெற்றோர் இருவரும் மத்தியில் அந்த உறவுகள் சீர் செய்யப்படுவதற்கு ஆரம்பமாக மாற்றம் செய்ய தரக்கூடிய வழிமுறை குழந்தைகள் விஷயத்தில் அதிகம் என்று துஆ செய்வார்கள். இப்படி கூட கேட்டார்கள், இறைவா வாழும் காரணமும் தொழுகையாளியாக உன்னை வணங்குவோராக என்னை வாழத்து என்று கேட்டவர்கள் அதோடு முடிக்கவில்லை. ஒரு நுண்ணியத்தி எனது சந்ததிகளிலும் தொழிலாளிகளை உருவாக்கிட்டார். என்னை மட்டும் நான் மட்டும் தொழிலாளிகளாக இருப்பது எனக்கு பெரிதல்ல, பெருமை அல்ல. ஒரு நுண்ணியத்தி என் சந்ததியும் உன்னை வணங்குவோராக யாவா எனக்கு உருவாக்கிட்டா என்று கேட்டார். ஒரு குழந்தை பெற்றோருடைய உறவுகள் சீர் செய்யப்படுவதற்கு சரியா ஆரம்பமாக சொல்லிவிடும் குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை, அதிகமான துஆக்கள் இது அலமதுலில்லாஹ் அந்த குழந்தை பெற்றோருடைய வாழ்க்கையை அலமதுலில்லாஹ் சரிகளை சீராக்கிறேன். இரண்டாவது, குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளிடத்தில் நாம ஒரு குழந்தையாக தான் இருக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு 10 வயதுகள் அந்த குழந்தைகளிடத்தில் நாம் ஒரு குழந்தையாக தான் இருக்கும். நான் பெற்றவன் இல்லை, அது கண்டிப்பாக ஒரு விரிசல் உருவாகும். குழந்தையோடு நாம் ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும், பழக வேண்டும். இது நாம் செல்லவில்லை. மாணவி செல்லமாக வரை செல்ல வந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி பார்த்த விஷயங்கள் இல்லை. அகமதுடைய ஹதீஸில் அப்துல்லாஹ் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியுடைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸிஃபு அப்துல்லாஹ் வ வலைஹுல்லாஹ் வகுசல்லியம் பனில் அப்பாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் வலைஹுல்லாஹ் இனி அப்பாஸுடைய அதிகமான குழந்தைகளை, அப்பாஸுடைய கோத்திரத்தை சார்ந்த அதிகமான குழந்தைகளை ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வரிசையை நிறுத்திடுவாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வரிசையை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி அந்த குழந்தைகளை சொல்லுவாங்க, மண் சபக்க இணைய பரகுதலா வகலா, மண் சபக்க இணைய பரகுதலா வகலா. ஒரு அணில நிறுத்திட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் என்னின் பக்கம் முதலாக வருவீங்களோ, இன்னும் யார் முதல்ல சொல்றீங்களோ அவர்களை இன்னமா செய்கிறேன். நிறுத்தப்பட்ட குழந்தைகள் அல்லது பெருமானாரை அனுமதிக்கு பிறகு ஓடி வருவார்களாம். அதிக அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லாஹ் ஹாரிஸ் சொல்றாங்க, நபியின் பக்கம் ஓடி வருவார்கள் குழந்தைகள். வந்த குழந்தைகள் நபியுடைய முதுகிலும் நெஞ்சத்திலும் ஏறிக்கொள்வார்கள். நபியுடைய முதுகிலும் நெஞ்சத்திலும் ஏறிக்கொள்வார்கள். நபியை முத்துவிடுவார்கள், நபியை கெட்டி பிடிப்பார்கள். ஒரு குழந்தையாக நாம் எப்படி இருக்க பெற வேண்டும் அந்த பெருமானார் வாழ்க்கையை காட்டி கொடுத்தீர்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நமக்கு முந்தைய தலைவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் நவீனங்களை வளர்த்திருக்கிறது. குறிப்பாக கையடக்கத்தினுடைய மொபைலுடைய வளர்ச்சிக்கு பிறகு கையில் வச்சிருக்க பிள்ளையா குழந்தையா தெரியல. நாம கையில் வச்சிருக்கிறது பிள்ளையா அல்லது மொபைலா தெரியல. நாம இறக்கிட்டு நம்முடைய மொபைலையா போனையா தெரியல.
நாம் ஏதோ பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை ஏதோ கேட்குது ஆசையா யாருக்கிட்ட நாம் பெற்றெடுத்து குழந்தைகள் எப்போது பேசாது என்று கவனிக்கிறோம். குழந்தை பேசும்போது பேச ஆரம்பித்த பிறகு குழந்தை கேட்கத்தான் செய்யும். புரியாத பாசையை மரலை பாசையை பேசத்தான் செய்யும். ஆனால் கேட்கறதுக்கு பெற்றோருக்கு நேரம் இல்லையே. உயர்ந்த ஜீவன்களை விட உயர்ந்து ஒரு குழந்தை ஒரு பெருசாது ஒரு மொபைல் போன பராமரிக்கக்கூடிய அளவுக்கு கூட குழந்தைகளை பார்க்கிறது. திருமணமானால் செல்லமாக வரையும் செல்ல வந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். குழந்தைகள் ஓடி வரும். அண்ணன் பெருமானாரை இறுதியில் நெஞ்சத்திலும் ஏறிக் கொள்ளும். அண்ணன் பெருமானாருக்கு குழந்தைகள் முத்தமிடும் என்று சொன்னார். அண்ணன் பெருமானார் செல்லமாக வரையும் செல்ல வந்தவர்கள் ஒரு குழந்தையோடு ஒரு நபியாக அல்ல, ஒரு பெரிய மனிதராக அல்ல, ஒரு குழந்தையோடு குழந்தையாக நபிகளானார் செல்லமாக வரைவு செல்ல வேண்டவர்கள் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். சரியாக ஒரு குழந்தை பெற்றோருக்கு வச்சிருந்தான தொடர்புகள் அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரை பாதுகாக்கப்பட வேண்டுமா? நம்ம குழந்தையோட நெஞ்சத்தில் ஆரம்பத்தில் எதத்தை கலந்து வருவோம். எனக்கு நீ முக்கியம் இல்லை, நீ பேசுறது கேட்க நேரம் இல்லை, எனக்கு என்ன முக்கியம் விடுதல் பண்ணும். குழந்தை கண்டிப்பாக வாழும் பொழுது வாழும் பொழுது அது இன்னமோடு அவரை சொல்லணும். எதை மாற்றம் சொல்கின்றது? குழந்தைகள் நம்பிக்கை அதிக ஆச்சாரியோடு அதிக மாற்றத்தோடு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, உங்ககிட்ட எங்க பேச முடியும் தவறு. குழந்தைகள் கண்டிப்பாக உயர்ந்தல் கொடுக்கப்பட வேண்டும். பெரிய நமக்கு சொல்லித் தரக்கூடிய இரண்டாம் காரணம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. மார்க்கம் மூன்றாவது விஷயம் சொல்லித்தரு. ஒரு குழந்தை அன்னைக்கு அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க செய்யதான் செய்யும். நாம பிள்ளையை பார்த்து உங்களை செய்யலாம் சொல்றோம். கண்டிப்பா குழந்தை செய்யதான் செய்யும். ஆனால் அதற்கு குழந்தை அடிமையும் அல்ல, வேலைக்காரனும் அல்ல. நாம் பெற்றெடுத்த குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, உறுதிகள் இருக்கின்றது. கண்டிப்பாக தட்டி கிடைக்க முடியாது. ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகள் அடிமைகள் அல்ல, அல்லது அந்த குழந்தைகள் நமது உத்தரவுக்கு செய்ய வேண்டிய தொழிலாளர்கள் அல்ல. எனவே மாணவி செல்லமாக வரைவு செல்ல வந்தவர்களுக்கு நிறைய சிறுவர்கள் சாந்தனாக விரும்பி வந்து பணியாளராக இருந்தான். ரசூலை யாரை கூப்பிடுங்க நபியிடத்துல நிறைய சிறுவர்கள் அவர்களாக விரும்பி வந்து பணியாளராக இருப்பான். நபி பெருமானாருக்கு என்ன வேண்டுமோ அதை சஹாபாக்கள் அந்த சிறுவர்கள் செய்து கொடுப்பார். நபிக்கு என்ன வேண்டுமோ இந்த நேரத்தில் என்ன தேவையோ சிறுவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதற்கான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இவனாகத்தான் வந்தான். அவங்க பெற்றோராக விட்டுட்டு போனாங்க. எனக்கு விரும்பியதான் செஞ்சுட்டா அப்படி அல்ல. ஒரு நிலைமை ஒரு குழந்தை ஈடு கொடுக்கும் சொன்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அந்த குழந்தையை கட்டி கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள். ஒரு குழந்தை ஒரு சிறுவன் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கிறான்னு சொன்னா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அந்த குழந்தையை பாராட்டுவார்கள், கட்டி கொடுப்பார்கள். வரலாறு நிறைய காண முடியும். இவன் அப்பாஸ் என்கின்ற சிறுவர் 10-12 வயதில் பெரும்பாலும் சஹாபாக்கள் அமரக்கூடிய சபையில் இவர்கள் ஒருவர். மார்க்கத்திற்கு உண்டான வசூலாக்களை செய்கின்ற கூட்டத்தில் இவர்கள் ஒருவர். பின்னால் இஸ்லாத்தில் இருந்து கொண்ட பல பெரும் சஹாபாக்கள் ஒரு கேள்வியாக இருந்தது. அது ஒரு தடவை கேட்கவே செஞ்சுட்டாங்க வாயில். திடீர்னு இருக்கக்கூடிய இந்த சபையில இந்த சிறுவருக்கு என்ன வேலை? அவருடைய கல்விக்குண்டான முக்கியத்தை சொல்லி தந்தாங்க. அது மட்டுமல்ல, சொல்லிட்டு சொன்னாங்க 15 வயதில் ஒரு 17 வயதில் ஒரு அப்பாஸ் இவ்வளவு பெரிய
இருக்கின்றார் என்று சொன்னால் காரணம் என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தன் வீட்டிலிருந்து எழுந்து தன் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வைத்துக்கொள்ள போனாங்க. இதை பார்த்து செல்வதற்கு அப்பாஸ் பெருமானார் வைத்துக்கொள்ள சென்றிருக்கிறாங்க. திரும்பி வந்து சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் தேவை, உணவு செய்வதற்கு தண்ணீர் தேவை என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த அப்பாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக்கொள்ள வெளியே வருகின்ற பொழுது தண்ணீர் சம்போது இருப்பார். தண்ணீர் சம்போது இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இப்பேற்பட்ட ஒரு அறிவு உணவையை பிரமித்த பெருமானார் இந்த அறிவு வீணாக விடக்கூடாது. எனவே அங்கே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஒரு குருவன் பாராட்டாவிட்ட ஒன்றும் பெரியதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பாராட்டினார்கள். அல்லாஹும்ம இறைவா, இவரை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஞானினார், மிகப்பெரிய விளக்கம் தெரிந்தவர்கள் யாருக்கும் பெருமானார் அந்த கேட்டார்களே அந்த துஆதான் 15 வயது இந்த சிறுவரை நீங்கள் விளக்கத்தை பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் உயர்த்தி வைக்கின்றதை நான் விளக்கம் சொன்னான். ஒரு குழந்தை நான் பெற்றெடுத்த குழந்தை நமக்கு உதவுகின்றதா? அதை உதவியாக மட்டும் பார்க்காதீர்கள், அவனுக்குண்டான கடமையாக மட்டும் பார்க்காதீங்க, மாறாக துஆ செய்யுங்க, தட்டிக்கொள்ளுங்க, பாராட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த முறை நம் குழந்தைகள் நாம் சொல்வதற்கு முன்பாக அந்த வேலையை செய்வதற்கு அந்த குழந்தை தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லையே, இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லையே, வெறும் வேலைக்காராவதான் அவன் எங்க இருந்தாலும் கூப்பிட்ட பொருளுக்கு வந்தே ஆகும். நாம் சொல்கின்ற வேலையை அவன் செஞ்சே ஆகும். இதுதான் இந்த உலகத்தினுடைய பெற்றோருடைய பார்வையாக கான்செப்டா இருக்கிறத தவிர அவன் நம்ம குழந்தை அந்த துஆ செய்வோம், தட்டி கொடுப்போம், அவனை பாராட்டுவோம். அந்த எண்ணங்கள் வருவதில்லையே. மார்க்கம் சொல்லிக்கிறது ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கு மத்தியிலான இந்த உறவு கடைசி வரை பேணப்பட வேண்டுமா? சரி, உங்களது குழந்தைகளை அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாராட்டி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த முறை நாம் சொல்வதற்கு முன்பாக அவன் செய்வதற்கு தயாராக வருவான். மார்க்கம் 4ஆம் சொல்லித்தரும் ஒரு குழந்தை பெற்றோருக்கு மத்தியிலான உறவுகள் பேணப்படுவது. பெற்றோர் என்றால் யார்? அந்த கண்ணியத்தை குழந்தைக்கு போடுங்க. நீங்க நம்ம பிள்ளையா இருக்கிறவங்க எடுக்கணும், அவங்க வாடாமா போடாமா இதெல்லாம் சொல்லணும். அதனால வார்த்தை விளையாட்ட விட்டுருவோம். அவன் வளர்ந்து வச்ச பிறகு அன்னைக்கு அது மாதிரி தான் போகணும், அன்னைக்கு தப்பாது. அது மாற்றி சொல்லித்தருகின்றது. குழந்தையை வளரும் பிராயத்திலேயே பெற்றோர் என்றால் யார்? அந்த பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை என்ன? கற்றுக்கொடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தை மன நிறைவான குழந்தையாக பெற்றோர் பெயர் கொண்ட குழந்தையாக அந்த குழந்தைகள் காலகட்டம் அவன் ஆசிரியர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு சிறுவர் அண்ணன் பெருமானத்தில் வந்தார். எப்பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் போருக்காக படைய தயார் செய்யறாங்க. இந்த நேரத்தில் வந்தார். வந்து சிறுவர் சூழலை கேட்டாரு, யார போகலாம், நானும் போருக்கு வர்றேன், படையில இணையும் கேட்டுருக்காங்க. படையில இணையும் கேட்டுருக்காங்க. ஒண்ணுமே சொல்லல, கேட்டாங்க, உன் பெற்றோர்களுக்கு சம்மதித்தார்களா? அந்த சிறுவர் சொன்னார், யார போகலாம், பெற்றோர் சம்மதிக்கல, அழுதுட்டு இருக்கிறாங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் பெற்றோர்களை நீ எப்படி அளவைக்கு பார்த்தாயோ அது போன்று திரும்ப சென்றாரை திரும்ப வைத்திருப்பார். அதுதான் உனக்கு அந்த கோயில்தான், அதுதான் உனக்கு மாற்ற போட்டு திரும்ப கோயில்தான். இன்று எத்தனை குழந்தைகள் வளரும் பிராயத்திலேயே பெற்றோர் தண்ணீர் விழுந்து ஆளாகின்ற அல்லா பாதுகாப்பு. வளரும் பிராயங்களை பெற்றோர் என்றால் யார்? அவர்கள் தண்ணீர் என்ன சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தால் அல்லா பாதுகாத்து. இது போன்ற ஒரு சூழல்கள் சமுதாயத்தில் ஒருவரும் இருக்கிறார். நாம கடந்த வாரத்தில் கூட ஒரு காணொலி பார்த்திருப்போம். ஒரு பெரிய பெற்றது தான் சொத்த பிள்ளையை பிள்ளை கொடுக்கல, மகா அடிச்சை கொண்டு அங்கேயும் உயர்த்த வேறலாய்
காலத்தின் பெருமைகளை நேரல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ்வினர்களே, கடைசியாக உங்களை இப்படி சொல்லலாம். முகாரி தனது அஜபல் முகர்கள் எதிராளர்கள் எழுதுகிறாங்க. சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்களாம், அத்தகாக இளங்காரி அதவர்கள் ஆபா, அல்லாஹ்விற்கும் அடியாருக்கு மட்டும் நான் தொடர்பு தெரியாத சொன்னா, முதலில் ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான உறவுகள் சரியாகணும். அவர் சரியாகிட்டா அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியாகிறது. எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ்வினர்களே, கோடை காலங்கள் நமது குழந்தைகளோடு அதிகமான நேரங்களை செலவிடுவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாக்கியமான காலங்களாக கருதுவோம். அல்ஹம்துலில்லாஹ், நமது குழந்தைகளை கடைசி வரை பெற்றோர்கள் பகிர்ந்துள்ள பிள்ளைகளாக மார்க்கத்தில் முழுமையாக நடத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய வளர்க்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாசல் ஜாவா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.